So hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. So நம்ம கூட பாத்தீங்க அப்படினா மாருதில சமீபத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட ஆல்டோ K10 தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. So ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா ஆல்டோ K10 மார்க்கெட்ல இருந்துச்சு. நடுவுல கொஞ்ச நாள் பிரேக் அப்புறம் திரும்பவும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவே நம்ம வந்து லேட்டா எடுத்துட்டு இருக்கோம். அதனால ரிவ்யூலாம் பண்ணாம டைரக்டா இந்த வெஹிக்கிள்ல என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார் வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருப்பாங்க, இல்லை புதுசாக கார் கற்றுக்கிட்டு கார் வாங்குறவங்களா இருப்பாங்க, இல்லைனா சிட்டி பர்பஸ்க்காக கார் வாங்குறவங்களா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த கார் செட் ஆகுமா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த காரோட கம்ஃபோர்ட் வந்து ஆல்டோ 800 அதுக்கப்புறம் குவிட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு தை சப்போர்ட் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது வந்து இந்த காரன்னு இல்லை, இந்த செக்மெண்ட் கார்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கம்ஃபோர்ட் தான் கொடுப்பாங்க. பட் ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதுமாதிரி உட்காந்து நீங்கள் ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 அடிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த கார் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் 6 அடிக்குள்ளே இருக்கீங்க, 5.8 இல்லை 5.6 இல்லை 5.10 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவேன் இதோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த காரில் பாசிட்டிவ் சைடாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் சீட் கம்ஃபர்ட் தான். அதை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நம்ம ஆல்டோ 800 வந்து பார்த்துருப்போம். பட் என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உட்காரத்துக்கு வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்து தாராளமாக உட்காந்து பயணிக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ 4 பேர் உட்காந்து நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க, 4 பேர் உட்காந்து போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த கார் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 75 to 80 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் அவங்க என்ட்ரி ஆகிறதுக்கும் சரி எக்ஸிட் ஆகிறதுக்கும் சரி வசதியாகவே இருக்கும். மெயினாக எனக்கு இந்த காரில் பிடிச்சது இந்த கம்ஃபர்ட் லெக் ரூம் தான் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த வெஹிக்கிளில் மேஜர் பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி டிசைன், இது ரெண்டுமே பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். சிட்டி பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3530 mm லென்த் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2380 mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான கார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பார்க்கிங்லாம் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. புதுசாக கற்றுக்கிட்டு கார் வாங்குற நபராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காரோட டைமென்ஷன் சின்னதாக இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன். இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன், புதுசாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா செலிரியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரெடிகோவாக இருக்கட்டும், சாண்ட்ரோவாக இருக்கட்டும், அதோட சிமிலர் டிசைன் போல தான் அந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்க்கும்போது இந்த காரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னே சொல்வேன். ஸோ டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ டிசைனு இந்த காருக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் ஒரு அட்வான்டேஜாக பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸு. ஸோ இந்த டூயல் ஜெட் இன்ஜின் 1 லிட்டரில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன 0 to 100. ஸோ ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க 0 to 100 எவ்வளோ செகண்டில் ரீச் ஆனிச்சு அப்படிங்கிறது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட, அதே மாதிரி முன்னாடி இருந்த 1 லிட்டர் இன்ஜினை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே நல்லா பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. டே டு டே யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து 7 inch இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேவாக இருக்கட்டும், நேவிகேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ, ஏசியோட கூலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ டே டு டே யூசேஜுக்கு தகுந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படிங்கறனால வந்து ரியர் வியூ கேமரா போன்ற விஷயங்கள்லாம் இந்த கார்ல வந்து கிடையாது. அண்ட் இன்னொன்று மெயினாக இந்த வெஹிக்கிள் வந்து பாசிட்டிவ் சைடாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஏஜிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ்ன்றது வந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து கார் கற்றுக்கிட்டு கார் ஓட்டுறீங்க, இல்லை வந்து லேடிஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தெல்லாம் வந்து இந்த கார் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்குமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக மாருதி கார்ஸ் அப்படின்னாலே ஒரு சொல்லக்கூடிய விஷயம் தான், சர்வீஸாக இருக்கட்டும், ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் அவைலபிலிட்டியும் நிறையவே இருக்கும். அதேமாதிரி ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காகவும் தான் வந்து நிறைய பேர் மாருதி காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவுமே இந்த காருக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 24லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் 20-22ங்கிறது தாராளமாக இந்த கார் மைலேஜ் கொடுக்கும். இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடே நம்ம நிறையா பார்த்தாச்சு. நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மாருதி கார் அப்படின்னாலே சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ நிறையா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி சின்ன செக்மெண்ட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பாடி ரோலாக இருக்கட்டும். பாடி ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன டயராக இருக்கனால அந்த கார்னர் திரும்பும் போது ஸ்டெபிலிட்டி ரொம்பவே கம்மியாகவே இருக்குது. பாடி ரோல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் பார்க்குறோம். பட் அந்த கார் எனக்கு தெரிஞ்சு 5 பேர்லாம் உட்காந்து பயணிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர் பாடி வந்து டச் ஆகுது. மேபி இதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணலை, இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னே சொல்கிறேன். ஸோ 160 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கனால மேபி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கலாம். டயர் சைஸும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் 217 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதாவது மித்த காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸான பூட் ஸ்பேஸ் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்டோ 800 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்டோ 800 177 பூட் ஸ்பேஸ், இது 117. அதோட கம்பேர் பண்ணும்போது ஓகே. பட் காம்படிட்டர் ஸ்பீடு, சாண்ட்ரோ இந்த மாதிரி மித்த கார்களோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாகப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாருதி கார்ஸே தான் ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த கார் பார்க்குறீங்க அப்படின்னா சேம் அரேனா ஷோரூமில் உங்களுக்கு எஸ்ப்ரெஸோவுமே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்ப்ரெஸோக்கும் இந்த காருக்கு மேஜராக என்ன வித்தியாசம் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட 15,000 தான் அதிகபட்சம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் எஸ்ப்ரெஸோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டயர் சைஸு, கிரவுண்ட் கிளியரன்ஸு, பூட் ஸ்பேஸு, இதை விட கொஞ்சம் ஸ்பேஸு எல்லாமே வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பட் எஸ்ப்ரெஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காரை எடுக்கலாம். இந்த கார் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ப்ரெஸோவையும் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.